ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். நீங்கள் நினையாத நாழிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். மத்தேயு 24:44. அன்புக்குரியவர்களே, என்றுமே இல்லாத வேகத்தில் உலகம் சென்று கொண்டிருக்கிறது. வேலைகளை துரிதமாய் செய்து முடிக்க எவ்வளவு வசதிகள் இருந்தாலும் நமது முன்னோர்களுக்கு இருந்த அளவுக்கு நமக்கு நேரமில்லை. இதில் பலியாவது நமது ஜெப நேரம்தான். இயேசு ஜெபத்தை வற்புறுத்தினார். எச்சரிக்கையாயிருங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று. ஜெபிக்கிறவன் பாவம் செய்யான், பாவம் செய்கிறவன் ஜெபம் செய்ய மாட்டான். பாவம் நிறைந்த இந்த நாட்களில் ஜெபமே பாவத்துக்கு தப்பும் வழி. தினமும் காலை 1 மணி நேரமாவது ஜெபிக்காவிட்டால் அந்த நாளில் பிசாசு ஜெயித்து விடுவான். வேலை கூட கூட ஜெபமும் கூட வேண்டும். நம்மை விசுவாசத்தில் அசைத்து அசுத்தத்தில் அமிழ்த்த புது புது திட்டங்களை பிசாசு தீட்டியபடியே இருக்கிறான். தப்புவதற்கு ஜெபம்தான் வழி. முழங்காலில் பலவீனமாயிருந்தால் அவனது தாக்குதலுக்கு பலியாகி விடுவோம். ஜெபத்திற்கென்று நேரம் தனியாக ஒதுக்கப்பட வேண்டியது அவசியம். தாவீது அரசன் தன் வேலைகள் மத்தியிலும் தினமும் 3 வேளை ஜெபித்தான். தானியேலும் பொறுப்புகள் மத்தியிலும் 3 வேளை ஜெபித்தான். இவ்வித ஜெப பழக்கங்களுக்கு அடிமையாவோம். பிரசங்கிமார்களை பார்த்து அல்ல, ஜெபிப்பவர்களை பார்த்துதான் பிசாசு நடுங்குகிறான். நாம் ஜெபிப்போம். எங்கள் கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்லுகிறோம். அப்பா, கைகால் மூட்டு வலியினால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் இரக்கம் செய்யும். வயதானவர்களின் கைகால் வலிகள் மாறவும், தங்களுடைய அனுதின கடமைகளை தாங்களாகவே செய்து கொள்ளவும் பலன் தந்து காத்துக்கொள்ள ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மனுஷகுமாரனின் வருகையில் நாங்கள் கலந்து கொள்ளத்தக்கதாக எங்களை தகுதிப்படுத்துவீராக. அனுதின கடமைகளில், குடும்ப உறவில், சமூக வாழ்வில், திருச்சபை காரியங்களில், ஊழியங்களில் உமக்கு பிரியமானதை செய்து தேவ அன்பிலே நிலைத்திருக்கவும், நன்மை செய்கிறவர்களாக தீமைக்கு விலக்கி எங்களை காத்துக்கொள்ள வழிநடத்த ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெப நேரம் கடமைக்காக இல்லாமல் ஆத்ம பாரத்தோடு பரிசுத்தாவியானவரின் ஒத்தாசையோடு ஜெபிக்க உங்க கிருபை தாங்க. ஆண்டவரே, மதுப்பிரியர்கள், போதை பழக்கத்துக்கு அடிமையானவர்கள், கடத்தல்காரர்கள், கலப்படக்காரர்கள், பாலியல் வன்கொடுமையாளர்கள், ஓரின புணர்ச்சிக்காரர்கள், மதவாதிகள், மந்திரவாதிகள், பொய்யர்கள், கடன் வாங்கி ஏமாற்றுகிறவர்கள், திருடர்கள், தீயவர்கள் மனம் திரும்பவும் தங்கள் பொல்லாத வழிகளிலிருந்து விடுதலை பெற கர்த்தருடைய கரம் இடைபடவும் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும், மக்கள் இரட்சகரை அறிவில் வளரவும் ஜெபிக்கிறோம். இந்த நாளில் பிறந்த நாளை, திருமண நாளை நினைவு கூறும் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தென்னிந்தியாவில் 6 குளங்கள், ஏரிகள், டேம்கள் நிரம்பத்தக்கதாகவும், பூமியின் வெப்பம் தணியவும், தண்ணீர் பற்றாக்குறை தீரவும், பூமியின் பலன்கள் கிடைக்கவும், எங்கள் பாவங்கள் அக்கிரமங்களை மன்னித்து எங்கள் தேசத்துக்கு சேமத்தை தர வேண்டுமாய், மழையை வர்ஷிக்க பண்ண வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்கள் விண்ணப்பத்தை அங்கீகரித்ததற்காக நன்றி சொல்லுகிறோம். துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென்.